ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பிரதோஷத்தன்னைக்கு எப்படி கோயிலில் பிரகாரம் சுற்றுறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வலது பக்கமாக போகணும். அப்போ நவகிரகங்கள்லாம் வரும். எப்போவுமே நம்ம இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக சுற்றுவோம். ஆனால் பிரதோஷத்தன்னைக்கு வலது பக்கத்திலிருந்து நம்ம வரணும். பார்த்திங்கன்னா நவகிரகங்களை தாண்டி பைரவர் ஐயர் இருக்கார். பைரவர் ஐயாவை தொடர்ந்து பள்ளி அறை இருக்குது. சுவாமியோட பள்ளி அறை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் துர்க்கை அம்மன் இருக்காங்க. பெண்கள் எல்லாம் அதிகமாக கும்பிட்ற தெய்வம் துர்க்கை அம்மன். மாங்கல்ய பிச்சையெல்லாம் தருவாங்க. அதனால் துர்க்கை அம்மனை நல்லா வேண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பிரம்மதேவர் இருக்கார். அது வரைக்கும் தான் நம்ம வரணும். அதை தாண்டி போகக்கூடாது. பிரதோஷத்தன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் வலம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பிரம்மதேவரை தாண்டி போகக்கூடாது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம திரும்பி வந்த வழியிலே வரணும். பாருங்க, நான் வலது பக்கமாக வந்தேன். பிரம்மதேவர் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதே பக்கமாக திரும்பி வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் வருது. நம்ம எப்போ கோயிலுக்கு போனாலும் நவகிரகங்களை மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நடக்கிற இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நவகிரகங்கள் தான். அதனால் நவகிரகங்களை எப்போவுமே மறந்துடாதீங்க. அந்த சாமியையும் கும்பிட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் மறுபடியும் கொடிமரத்துக்கே வந்துட்டு இடது பக்கமாக சுற்ற போகிறேன். எப்போவுமே நம்ம இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக வருவோம். ஆனால் பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வலது பக்கத்தில் பாதி தூரம் வரைக்கும், அதாவது பிரம்மதேவர் இருக்கிற இடம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி கொடிமரம் வந்து கொடிமரத்துலேருந்து இடது பக்கமாக போகணும். இங்கே அம்மன் சன்னதி இருக்குது பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து சுவாமி இருக்காங்க. உள்ளே சுவாமி இருக்காங்க கருவறையில். எல்லாரும் பிரதோஷத்தன்னைக்கு பாட்டெல்லாம் பாடுவாங்க. இங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் பெருமான் இருக்காங்க. அவங்களையும் தரிசனம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் குரு பகவான் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம தரிசனம் செஞ்சுக்கலாம். எல்லா சிவன் கோயில்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குரு பகவான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காசி விஸ்வநாதர் இருப்பாங்க. காசி விஸ்வநாதர் இருக்காங்க இந்த பக்கம். அவங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே நம்ம போகலாம். எல்லா கோயில்லையும் சுவாமிக்கு, சிவன் சாமிக்கு பின்புறம் அண்ணாமலையார் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம வழிபட்டுக்கலாம். இங்கே தான் அண்ணாமலையார் இருக்காங்க. அண்ணாமலையாருக்கும் நம்ம நெய் தீபம் இட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானையுடன் இருக்காங்க இடது பக்கம். இங்கே பாருங்கள், ஒரு அம்மா கூட கையேந்தி சாமிக்கிட்ட வரம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ போனாலும் மகாலட்சுமி அம்மனை மறந்துடாதீங்க. நெய் தீபம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையில் செல்வம் ரொம்ப நிறைய வரும். அதனால் நெய் தீபம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ஃபுல்லாக நம்ம சுற்றி வலம் வந்துடக்கூடாது. நம்ம எது வரைக்கும் வந்தோமோ அது வரைக்கும் தான் நம்ம வரணும். அந்த பக்கம் காசி விஸ்வநாதர் இருந்தாங்க. இந்த பக்கம் காசி விசாலாட்சி அம்மன் இருக்காங்க. பக்கத்தில் பிரம்மதேவர். நம்ம ஏற்கனவே வந்தோம். பிரம்மதேவர் இருக்கிற வரைக்கும் தான் வந்தோம். அது வரைக்கும் தான் நம்ம வரணும். மறுபடியும் அதை தாண்டி போகக்கூடாது. துர்க்கை அம்மனை நம்ம பக்கத்தில் போய் நம்ம வழிபடலை. அதனால் துர்க்கை அம்மனை நம்ம பக்கத்தில் போய் வழிபட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் இருக்காங்க, அவங்களையும் நம்ம தரிசனம் செஞ்சுக்கலாம். சண்டிகேஸ்வரரை எப்போதுமே நம்ம கைத்தட்டி தான் கும்பிடணும், அப்போ தான் அருள் கிடைக்கும். அவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே போல் பிரம்மதேவர் இருக்கிற இடம் வந்துடுச்சு. நம்ம அப்படியே மறுபடியும் திரும்பிடலாம். மறுபடியும் திரும்பி கொடிமரத்துக்கே போய் இதே போல் 3 முறை வலம் வந்துடுங்க.